அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வண்ணங்களின் திருவிழா ஹோலி பண்டிகை தோன்றிய சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் இந்தியாவில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஹோலி பண்டிகை முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பண்டிகையானது பக்தர் பிரகலாதனின் வரலாற்றோடு இணைந்த பண்டிகையாகும். வண்ணங்களின் திருவிழா என போற்றப்படும் ஹோலி பண்டிகைக்கு முதல் நாள் ஹோலிகா தகனம் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இதன் பின்னணியை பார்க்கலாம். அசுர குலத்தை சேர்ந்த இரண்யகசிபுவின் சகோதரனான இரண்யாட்சரனை மகாவிஷ்ணு அவர்கள் ஏற்கனவே வதம் செய்திருந்ததால் அவர் மீது கடும் கோபம் கொண்டிருந்த இரண்யகசிபு, ஆனால் அவனது மகன் பிரகலாதன் பிறக்கும் போதே ஹரிபக்தராக பிறந்தார். அதாவது தன்னுடைய தாயின் கருவில் இருக்கும் போதே நாரத முனிவரின் மூலமாக நாராயணின் நாமத்தை கேட்டறிந்தவர் பிரகலாதன். இதன் காரணமாக அவர் பிறந்த முதல் நாளே பரமன் விஷ்ணுவின் மீது பக்தி கொண்டவராகவே இருந்தார் பிரகலாதன். தன் சகோதரனின் இறப்புக்கு காரணமான மகாவிஷ்ணு மீது மகன் பிரகலாதன் பக்தி கொண்டிருப்பது இரண்யகசிபுவுக்கு கோபத்தை அதிகப்படுத்தியது. அந்த கோபமே தன் மகனான பிரகலாதனையே கொல்லும் அளவிற்கு உக்கிரமாக மாறியது. தான் பெற்ற வரங்களால் உலகையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்னை விட உயர்ந்தவர் யார் என்ற அகம்பாவம் இரண்யகசிபுவை சிந்திக்க விடாமல் இருந்தது. நானே கடவுள், என்னையே வழிபட வேண்டும் என்று தன் மகனிடம் வலியுறுத்தினான். ஆனால் பிரகலாதன் கேட்கவில்லை. இதனால் மகன் என்று பாராமல் பல வழிகளில் பிரகலாதனை சித்திரவதை செய்ய முயன்று தோற்று போனான் இரண்யகசிபு. அனைத்து துன்பங்களிலும் இருந்து பிரகலாதனை அவரது நாவில் இருந்து எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருந்த நாராயணன் நாமம் காப்பாற்றி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பிரகலாதனை உயிரோடு எரித்து சாம்பலாக்க முயற்சி செய்த இரண்யகசிபு தன் தங்கை ஹோலிகாவின் உதவியை நாடினான். அவள் விசேஷமான ஒரு மந்திர சால்வை வைத்திருந்தாள். அந்த சால்வையை போர்த்தியபடி தீயில் இறங்கினால் தீ உடலை தீண்டாது. இது ஒரு கவசமாக பயன்படுத்தி பிரகலாதனை எரிப்பதே அவளது திட்டமாக இருந்தது. இதுவும் இரண்யகசிபுவின் திட்டமாகவும் இருந்தது. ஹோலிகாவிடம் நெருப்பின் நடுவில் அமர்ந்து பிரகலாதன் அவளது மடியில் அணைத்தபடி கொள்ளும்படி உத்தரவிட்டான். அதாவது தீயின் நடுவில் ஹோலிகா பிரகலாதனை மடியில் அமர்த்தி உட்கார வைக்க முடிவு செய்தார்கள். சகோதரன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஹோலிகா பிரகலாதனை அணைத்தபடி தன் மடியில் வைத்து கொண்டு மரக்கட்டையின் மேல் அமர்ந்தாள். ஹோலிகா மட்டும் தனது விசேஷ சால்வையை போர்த்து இருந்தார். மரக்கட்டைக்கு தீ மூட்டப்பட்டது. அக்னி ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிந்தபோது நாராயணன் நாமத்தை உச்சரிப்பதை பிரகலாதன் நிறுத்தவில்லை. அப்போது ஒரு அற்புதமும் நிகழ்ந்தது. ஹோலிகா அணிந்திருந்த மந்திர சால்வை அவளை விட்டு விலகி பிரகலாதனை சுற்றி படர்ந்து போர்த்தி கொண்டது. பாதுகாப்பு கவசமான சால்வை அகன்றதால் ஹோலிகா நெருப்பில் இருந்து சாம்பலாகி போனார். அடுத்தவர்களுக்கு எந்தவித துன்பமும் செய்ய இந்த மந்திர சால்வை பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் தான் பிரம்மா ஹோலிகாவுக்கு வரம் அளித்திருந்தாள். ஆனால் அவள் பிரகலாதனை கொள்வதற்கு சதி செய்ததால் அவளது சக்தி உரிய நேரத்தில் அவளை விட்டு போனது. அதாவது அந்த போர்வை மறைந்து போனது. திருமாலின் திருவருளால் பிரகலாதனுக்கு ஒன்றும் நேரவில்லை. அவர் சிரித்தபடியே நெருப்பில் இருந்து வெளியே வந்தார் பிரகலாதன். ஹோலிகா நெருப்பில் எரிந்து மாண்டு போனதால் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதை வெளிப்படுத்தும் வகையிலேயே ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதாக புராண தகவல் சொல்கின்றன. ஹோலி பண்டிகைக்கு முதல் நாள் இரவு ஹோலிகா தகனம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்றைய தினம் இரவு மரக்கட்டைகள் வைத்து அதில் ஹோலிகா உருவபொம்மை வைத்து எரியூட்டுவார்கள். அக்னி தேவனுக்கு தேங்காயுடன் தாம்பூலம் வைத்து இனிப்பு பண்டங்களுடன் பூஜை செய்யப்படுகிறது. தேங்காயுடன் பூஜை செய்த இனிப்புகளையும் அக்னியில் போடுவார்கள். மறுநாள் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சி வெளிப்படுத்தி கொண்டு ஹோலி பண்டிகை கொண்டாடுவார்கள். இந்த ஆண்டு அந்த பண்டிகையானது 13/3/2025 ஹோலி தகனமும் இந்த நாள் 14/3 ஹோலி பண்டிகையும் கூட கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை மிக சிறப்பு வாய்ந்தது. பிரகலாதன் அவர் மகாவிஷ்ணுக்கும் இணைப்பு சேர்க்கப்படுகிறது. அதாவது பரம்பொருள் விஷ்ணு பெருமானை நினைத்து அவருடைய நாமத்தை கூறியபடியே இருந்தால்
அவரை ஒன்றும் செய்ய இயலாது. அதாவது மகாவிஷ்ணுவின் நாமத்தை கூறுபவர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். இறக்கும் நேரத்திலும் அந்த மரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய திருநாமத்தை கூறியபடியே இருந்தால் உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் எந்தவித மரணமும் விரைவில் அண்டாது என்பது இந்த பண்டிகையின் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டு அனைவரும் ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களை பகிர்ந்தமைக்கு நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.